அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ்ச்சி கடவுளுக்குரியது, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. நம்ம அவரோட கருணையை எதிர்பார்த்தவர்களாகவும் அவருக்கு நன்றி உடையவர்களாகவும் அவர்கிட்டேருந்து மன்னிப்பை பெறுறதுக்கான தகுதியானவர்களாக நம்ம மாறுறதுக்கு அல்லாஹ்விட்ட துவா செய்வோம். கடவுள் தான் நேரம் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணும்போது, அதை பற்றி கொஞ்சம் உள்ள உற்று நோக்கி பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய அருளாக இருக்குது அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்தது. அதை நம்ம எவ்வளோ ஈஸியாக நம்ம நார்மலான நம்ம அது ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால தான் இந்த பயான், இந்த நேரம் சம்மந்தப்பட்டு ஏற்கனவே ஒரு பயான் பண்ணியிருக்கோம் நம்ம. இன்ஷா அல்லாஹ் இது இன்னும் கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிக்கிற மாதிரியான நிறைய பாயிண்ட்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த பயானில் பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த பூமிக்கு வரும்போதே நம்ம எல்லாருக்குமே அதை தீர்மானிச்சிட்டாங்க, இவ்வளோ காலம் நம்ம பூமியில் இருக்க போகிறோம் அப்படிங்கிறத. இந்த நேரத்தோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, சூரா 103 வசனம் 1லேருந்து 3 வரைக்கும் உள்ளதில் அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, நேரத்தின் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க. பை த ஆஃப்டர்நூன், இது ஈவினிங் சாயந்தர நேரத்தின் மேலே சத்தியமாகன்னு சொல்லி தான் அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறாங்க. மனிதர்கள், த ஹியூமன் பீயிங் இஸ் அட்டர்லி லாஸ்ட். நம்ம கவனம் இழந்தவர்களாக இருக்கோம், சுத்தமாக கவனம் இழந்தவர்களாக இருக்கோம். அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க, நேரத்தின் மேலே சத்தியம் பண்ணி. அது எவ்வளோ முக்கியத்துவம், நேரம் முக்கியத்துவங்கிறது தெரியுது. நம்ம எந்த அளவுக்கு கவனம் அற்றவர்களாக இருக்கோம் அப்படிங்கிறது என்னென்னா, ஹியூமன் பீயிங் இஸ் அட்டர்லி லாஸ்ட் அப்படிங்கிறாங்க. முழுமையாக அந்த கவனம் இழந்தவர்களாக இருக்காங்க. எக்ஸப்ட் தோஸ் ஹூ பிலீவ் அண்ட் லீட் எ ரைட்டியஸ் லைஃப். யார் நம்பிக்கை கொண்டு நேரான வழி வாழ்கிறாங்களோ அவங்களை தவிர. அண்ட் எக்ஸாட் ஒன் அனதர் டு அப்ஹோல்ட் த ட்ரூத் அண்ட் எக்ஸாட் ஒன் அனதர் டு பி ஸ்டெட்ஃபாஸ்ட். அந்த சத்தியத்தை, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த உபதேசம், அந்த நல்ல விஷயங்களை பற்றி அந்த ஒருத்தரும் ஊக்கப்படுத்தி அந்த சத்தியத்தை பிடிச்சிக்கிறதுக்கும், எக்ஸாக்ட் ஒன் அனதர் டு பி ஸ்டெட்ஃபாஸ்ட். டு பி ஸ்டெட்ஃபாஸ்ட்டுங்கிறத கொஞ்சம் நம்ம கவனித்து பார்த்தோன்னாக்கா, அதாவது என்ன நடந்தாலும் அந்த இடத்த விட்டு நான் வராமல் ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக நிற்கிறது. அப்படின்னா நான் நம்மளுக்கு எல்லாருக்குமே அதாவது தடுமாற்றம் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். பூமி குலுங்கும், நம்ம தடுமாறி உழுவுறதுக்கான வாய்ப்பு, அத்தனை வாய்ப்பும் இருக்கும். அந்த நேரத்துலையும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்வோட கருணையை பற்றி, அல்லாஹ்வோட இதை பற்றி அந்த ஹோப்பை கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த நல்ல உபதேசம் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக நிற்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறாங்க. இவங்களாம் தான் ரைட்டியஸ், இவங்களாம் தான் அந்த நேரத்தோட இன்டைரக்டாக நம்ம இந்த வசனத்தை பார்க்கும்போது இவங்களாம் தான் அந்த நேரத்தோட மகத்துவத்தை உண்மையாக புரிஞ்சவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. அதே சூறாலேயே நேரம் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக நம்மளுக்காக சாட்சி சொல்ல போதுங்கிறத சொல்கிறாங்க. நம்ம என்னென்ன இந்த டைம் எப்படி வேஸ்ட் பண்ணோம், அந்த நேரம் நம்மளுக்கு எதிராக சாட்சி சொல்ல போது. அதிகமான மக்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்திக்காமல் அவங்க ஆன்மாவை இழந்தவர்களாக தான் போகிறாங்க. யாரெல்லாம் நேரத்தை சரியாக பயன்படுத்தணுன்னாக்கா, நம்பிக்கை கொண்டு நேரான வாழ்க்கை வாங்கி உண்மையாகவும் பொறுமையாகவும் வெற்றியாளர்களாக இந்த பூமியை விட்டு போகிறவங்க தான் நேரத்தை சரியாக பயன்படுத்தினவங்க அப்படிங்கிறது இந்த சூறால அல்லாஹ் நிறைய இடத்துல சொல்கிறாங்க. சூரா 67 வசனம் 2ல், He is the one who created death and life for purpose of distinguishing those among you who would do better. அவர் தான் உங்களுக்கு வாழ்க்கையும் மரணத்தையும் வாழ்வையும் அல்லாஹ் தான் கொடுத்துருக்காங்க. எதனால் அல்லாஹ் இந்த நேரத்தை நம்ம வாழ்க்கைன்னு ஒன்று துவக்கம் முடிவுன்னு இந்த பூமியில் முடிவுன்னு ஒன்றுன்னு எதனால் அல்லாஹ் கொடுத்துருக்காங்கன்னா,
உங்களில் யார் நல்ல செயல்களை செய்வாங்க, அதாவது நல்ல அதாவது அல்லாஹ்வோட கருணைக்கு தகுதியானவங்கன்னு யார் சிறந்தவங்கன்னு பிரித்து காட்டுறதுக்காக அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. ஸோ இந்த பூமிக்கு வந்ததான பர்பஸ், இந்த டைம் கொடுத்ததுக்கான இது என்னென்னா, நம்ம நல்ல செயல்களை செஞ்சு அல்லாஹ் சொன்ன அந்த நன்னெறியாளர்களின் வாழ்க்கை அப்படிங்கிறது கேட்டகரிக்குள்ளே நம்ம இருக்கமா அப்படின்னு நம்ம சரி பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்ஷால்லா நடந்துக்கிறதுக்காக அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வான் பண்ணுறாங்க. சூரா 63:10, இஃப் ஒன்லி யூ குட் டிலே மீ ஃபார் எ ஷார்ட் வைல் தென் ஐ வுட் கிவ் சேரிட்டி அண்ட் பி ரைட்டியஸ். எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, வறுமையில் இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணவங்களோட கூற்று என்னவாக இருக்குன்னா, கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, நான் போயிட்டு நல்ல செயல்கள் செஞ்சுட்டு வந்துடுறேன், இன்னும் கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, நான் என்னோட விஷயத்தை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இப்போ ஜென்ரலாக இப்போ வந்து நம்மன்னு சொல்லிட்டு உற்று நோக்கி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நேரம் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். எப்போ முடிவுங்கிறது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. எந்த நேரம் வேணாலும் முடிவு வரலாம். நம்ம அந்த அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு அல்லாட்ட அந்த கேட்குறாங்கல்ல, கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, நான் இப்போ போயிட்டு சரி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரியான நிலையிலேருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். இந்த பூமியில் நம்ம வாழ்க்கையை இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினவங்களா நம்ம இருக்கிறதுக்கு அல்லாட்ட நம்ம இறைஞ்சி பிரார்த்திப்போம். இப்போ நம்ம எவ்வளோ உதாரணம் எவ்வளோ இது சொன்னாலும் அது எல்லாமே வந்து ஒரு எப்படி ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருக்கும், ஒரு உவமையாக தான் இருக்கும். இப்போ கணக்கு மேத்தமேட்டிக்ஸுங்கிறது அப்சல்யூட் சயின்ஸு, அது வந்து சத்தியமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு சின்ன பிரேக் டவுன் போடலாம். இப்போ நம்ம ஒரு வாழ்க்கை ஒரு 80 வருஷம் வாழ்க்கை, அதே வந்து ஹையஸ்ட்டு இப்போ ஆவரேஜை பார்க்கும்போது ஒரு 80 வருஷம் நம்ம வாழ்கிறோன்னே வச்சுக்கிட்டாலும் அதில் எவ்வளோ நேரம், அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 10-12 வருஷம் வந்து குழந்தை பருவம், அதை விட்டுருவோம். அது எல்லாமே வந்து குழந்தை பருவம். அதுக்கப்புறம் தான் மேபி ஒரு 13-14 வயசுலேருந்து தான் சாதாரணமாக இப்போ தொழுவை அந்த மாதிரியான ஒரு நல்ல செயல்கள் பக்கம் நம்ம திரும்புகிறோம். ஒரு 80 வருஷம் வாழ்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நம்ம தூங்குறதுக்கு டோட்டலாக எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோன்னா, இப்போ ஆவரேஜாக 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூக்கம்னு வச்சுக்கிட்டாக்கா 1,98,500 மணி நேரம் நம்ம வாழ்நாளில் தூங்கி கழிக்கிறோம். 8 மணி நேரம் தூங்குனாக்கா, கொஞ்சம் கூட தூங்குனாக்கா எக்ஸ்ட்ரா, அது வந்து நம்ம வாழ்நாளில் 33.2% டைமை நம்ம தூங்கியே கழிக்கிறோம். இது தூக்கத்துக்கு மட்டும். அடுத்தது சாப்பிட்றது வந்து ஒரு நாளைக்கு வெறும் 1 மணி நேரம், 3 வேளையை நம்ம சாப்பிட்றோம், இடையில ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். அந்த மாதிரி முழுசாக ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நம்ம சாப்பிட்ற டைம்னு 1 மணி நேரம்னு மட்டும் எடுத்துக்கிட்டாக்கா டோட்டலாகவே 24,520 மணி நேரம் நம்ம சாப்பிட்றதுக்கு கழிக்கிறோம். அதே மாதிரி இப்போ ஸ்கூல் டைமு, இப்போ காலேஜு ஸ்கூலு, இப்போ அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறோம், அது வந்து ஆவரேஜாக 8 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கிட்டாக்கா அது வந்து 23.7% டைமை அதுக்கு கழிக்கிறோம், ஒர்க்கு அந்த ரிலேட்டடுக்கு. அதேமாரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு லீசியர், அது வந்து ஒரு நாளைக்கு வெறும் ஒரு 3 மணி நேரம், இப்போ டிவி பார்க்குறோம், இல்லை ஃபோனில் பார்க்குறோம், இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட போய் விளையாட போகிறோம், அந்த மாதிரி லீசியர் டைம்னு எடுத்துக்கிட்டாக்கா அது 74,500 நியர்லி அத்தனை மணி நேரம் இந்த லீசியர், அதாவது என்டர்டெயின்மெண்ட்டு பொழுதுபோக்குக்கு கழிக்கிறோம். அதேமாரி ட்ராவலுக்குன்னு பார்த்தாக்கா அதுக்கு 24,000 மணி நேரம். இப்படி வருஷலாக பார்க்கும்போது அல்லாஹ் சொல்கிறாங்களே, அந்த 5 வேளை தொழுகை எவ்வளோ நேரம்னு பார்த்தாக்கா வெறும் 4% தான். நம்ம வாழ்நாளில் வெறும் 4% தான் அல்லாஹ் வந்து எனக்குன்னு நீ கண்டிப்பாக ஒதுக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் இது மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தாக்கா ரொம்ப டேஞ்சரஸு. வெறும் இந்த 4 மணி நேரம் அல்லாஹ்கிட்ட தொழுதுகிட்டு அந்த தொழுவையை மட்டும் கடைபிடிச்சா போதுமானா கூட அதே நம்மளுக்கு ஒரு பயத்தை அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ நம்ம எந்தெந்த வகையில் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இந்த நேரத்தை சரியாக கடவுள் பக்கம் நம்ம செயல்படுத்துறதுக்கு, கடவுள் பக்கம் இன்னும் அதிகமாக நம்மளை ஈடுபடுத்திக்கிறது எந்தெந்த வகையெல்லாம் பண்ணிக்கலான்னு சொல்லி பார்த்தாக்கா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அது அல்லாஹ் சொன்ன அந்த நன்னெறியாளர்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து அளவில் மோசடி பண்ண மாட்டாங்க, பொய்யான வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்க, நம்பினவங்களை ஏமாற்ற மாட்டாங்க,
அநியாய வட்டி பக்கம் போக மாட்டாங்க. இப்படி இப்படி இருக்குல்ல, அந்த கேட்டகிரியை ஃபாலோ பண்ணி இதெல்லாம் வந்து அந்த நிச்சயமாக அதுக்கான சுச்சுவேஷன் வரும். ஒரு சுச்சுவேஷன் வரும், அநியாய வட்டி நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். இல்லை வந்து இந்த கஸ்டமர் தானே இந்த ப்ராடக்ட் வீணாக போயிருக்குன்னு தெரிஞ்சும் அவர்கிட்ட சும்மா போய் சொல்லி இதை விற்றுட்டாக்கா நம்மளுக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும், இது இந்த கிடைச்சா இந்த லாபம் கிடைச்சா தான் நம்மளால் சர்வை பண்ண முடியுங்கிற மாதிரிலாம் சுச்சுவேஷன் வரலாம். ஆனால் அல்லாஹ் சொன்ன நன்னறியாளர்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேட்டகரி படி இதை அதாவது அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்காங்க, அதனால் நான் இதில் வந்து நான் ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக இருக்கிறது, முன்னாடி சொல்லணும், இந்த தடுமாற்றத்துக்கான சுச்சுவேஷன் வரும், ஸ்ட்ராங்காக நின்றுக்கிறது, என்னோட ஸ்டாண்டில் நான் நன்னறியாளர் பக்கம்தான் நிற்பேன், அந்த படி தான் பிஸ்னஸ் பண்ணுவேன்னு ஸ்ட்ராங்காக நிற்கிறது, அதுபடி பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அல்லாஹ்கிட்ட இதெல்லாம் வந்து இன்டைரக்டாக அல்லாஹ் சொன்ன செயல்களை முழுமையாக அல்லாஹ்ட்ட நாளைக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோடு நம்ம செய்கிறது சரியான பிஸ்னஸ் பண்ணுறது. அடுத்தது வீண் பேச்சை தவிர்க்கிறது. வீண் பேச்சை தவிர்க்கிறதுனாக்கா நம்மளுக்கு நிச்சயமாக தெரியும் இது வந்து வேஸ்டான வீண் பேச்சு, இல்லை வந்து இன்னொரு ஆளை பற்றி புறம் பேசுகிற பேச்சு அப்படின்னு நம்மளுக்கு முழுமையாக நம்ம அறிவுக்கு தெரிஞ்சும் நம்ம அதை கண்டுக்காமல் சில நேரம் நம்ம தப்பு பண்ணிடுறோம். அந்த ஞாபகம் வந்துருச்சுன்னா உடனே அதுலேருந்து வெளியில் வந்துடணும் அந்த சப்ஜெக்ட்லேருந்து. இல்லை ஒரு கூட்டமாக உட்காந்து இந்த மாதிரி வீண் பேச்சு பேசுகிறாங்க, இல்லை இன்னொரு ஆளை பற்றி புறம் பேசுகிற மாதிரியான இது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இல்லாமல் வெளியில் வந்துடணும். அதுக்கெல்லாம் நம்மளுக்கு நேரமே கிடையாது. ஏன்னா நம்ம ஹோல் வாழ்க்கையில் பார்க்கும்போது நம்ம ரொம்ப ஒரு டேஞ்சரான இதில் இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 50% மேலே பாதி % அளவுக்கு தூங்கி கழிக்கிறோம். மற்ற விஷயங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கும்போது நம்மளுக்கு நேரமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது நம்ம இப்படி கணக்கு பண்ணி பார்க்கும்போது. அடுத்தது ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு அல்லாஹ் அருள் புரியும் போது, இல்லை வந்து நம்ம குடும்பத்தில் வந்து ஏதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தை இப்போ எந்திரிச்சு நடக்குது ஃபஸ்ட் டைமாக, இல்லை வந்து நம்ம நல்ல உணவை சாப்பிட்றோம், இல்லை அல்லாஹ் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு புது விஷயத்தை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததை அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிஞ்சு அதை கொடுக்குறாங்கங்கும் போது அதுக்கு மனசார அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறது. அடுத்தது இதெல்லாம் வந்து சில பாயிண்ட்ஸு எனக்கு தோணுனது மட்டும். இன்னும் நம்ம டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தா நிறையா விஷயத்துக்கு நம்ம திங்க் பண்ணலாம். அப்புறம் இப்போ சின்ன விஷயங்கள் அல்லாஹ் சொல்கிறாங்க, சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வை வந்து நினைவு கூறுங்கண்டு. இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்கிறது, ஒரு விஷயத்தை துவங்கும் போது ஏதாச்சும் ஒன்று நம்ம இழந்துட்டாக்கா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் மனசார சொல்கிறது. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஃப்யூச்சரில் செய்ய போகிறத சொல்லும் போது இன்ஷா அல்லாஹ்னு மனசார நினச்சி அந்த விஷயத்தை சொல்கிறது. இதெல்லாம் வந்து அல்லாஹ்வை நினைவு கூறுறதுக்கான இது. முக்கியமாக இன்னொன்று நன்றி, அதாவது கிராட்டிடியூட், அல்லாஹ்ட்ட நன்றி செலுத்த ஒரு அப்ரிசியேட்டிவாக இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான நன்னறியாளர்களின் தன்மை. நன்றி மறந்தவங்களுக்கு அல்லாஹ் வந்து எவ்வளோ பெரிய தண்டனை இருக்குது அப்படிங்கிறத குர்ஆனில் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு எவ்வளவோ நன்றி செலுத்தலாம் அல்லாஹ்க்கு. அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிஞ்சதுக்கு. நம்ம இப்போ கை கால் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஒரு சின்ன இது ஒரு நகம் ஓரத்தில் ஒரு நகம் கொஞ்சம் ஏதாச்சும் அந்த சதையை நம்ம பிச்சு விட்டாக்கா அந்த வலி வந்துச்சுன்னாக்கா அந்த வலிக்கும் போது தான் தெரியுது இவ்வளோ நாளாக இந்த வலி இல்லாமல் இருந்தது எவ்வளோ வசதியாக இருந்துச்சு அப்படிங்கிறது. ஒரு சின்ன ஒரு தலைவலி வந்தாக்கா நம்மளால் மற்ற விஷயம் எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது, இதாக இருக்குது. அதே தலைவலி இல்லாமல் எத்தனை மணி நேரம் நல்லா இருந்தோம். அப்போல்லாம் வந்து இதை நினச்சி பார்த்துருக்கோம்னா கிடையாது. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன இது அங்கங்கே இந்த ஊசி குத்துற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது தான் நம்ம அதோட அருமை, நல்லா இருக்கிறதோட அருமை தெரியுது. அதை நம்ம நல்லா இருக்கும் போதும் ஞாபகம் வரும்போதெல்லாம் சும்மா நம்ம இப்போ ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளோ அருமையாக இருக்குன்னா மாஷா அல்லாஹ்னு ஒரு மனசார நம்ம சொல்கிறது. அதுக்கு நம்ம அந்த மாதிரிலாம் அல்லாஹ்வை நினைவு கூறுதலை இன்ஷா அல்லாஹ் நம்ம அதிகப்படுத்திக்கின்னு, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு உதவி ஒத்தாசை செய்கிறது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் அல்லாஹ் அதுக்காக ஃபுல்லாக எல்லாத்தையும் விட்டுட்டோம் போய் முழுசாக எப்படி சொல்கிறது, ஒரு சன்னியாசி மாதிரி போயும் இது பண்ண சொல்லலை அல்லாஹ். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சர்க்கிளுக்குள்ளே யாராவது கஷ்டப்படுறாங்களா, நம்மளுக்கு அந்த உதவி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா, நம்ம தாராளமாக இன்ஷா அல்லாஹ் உதவி பண்ணுறது. இது எல்லாமே என்னென்னா நம்மளுக்கு வந்து பெருமை வரணும், இல்லை நம்மளோட ஈகோவை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி இன்டென்ஷன் இல்லாமல் நம்மளை பற்றி மற்றவங்க நல்லபடியாக பெருமையாக பேசுன்னு, நம்மளை வந்து ஒரு நல்லவன்னு நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் அல்லாஹ்கிட்ட நான் பரிபர்தனை அதாவது எந்த பலனை எதிர்பாராமல் உதவி செய்கிறது.
இன்ஷால்லா. ஆனால் எல்லா உதவியுமே அல்லாஹ் வந்து கவுண்டில் உங்களுக்கு நன்மை கவுண்டில் எடுத்துக்கிறேன்னுங்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு பிரதிபலன் பார்க்காம உதவி பண்ணுறது வந்து சிறந்தது அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்கிறாங்க. இன்ஷால்லா இது எல்லாத்தையும் மனசை வச்சுக்கிட்டு இப்போ நேரத்தை வந்து இப்போ வேஸ்ட் பண்ணுறது ஒரு சின்ன ஒரு மாரல் ஸ்டோரி. ஒரு ஆளுக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கில் தங்க காசு இருக்குது. சும்மாவது போகும் டெய்லி வந்து அந்த லட்சக்கணக்கான தங்க சும்மாவது ஒரு காசாக எடுத்து சும்மா வீசிக்கிட்டே போகிறாரு. எல்லோரும் சொல்கிறாங்க, காசை ஏன் இப்படி தூக்கி தங்க காசு தூக்கி வெளியில் தூக்கி வீசுறது? என்கிட்ட நிறையா இருக்குது, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, நான் அப்படி தான் வீசுவேன் அப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும், எல்லா தங்க காசும் முடிஞ்சிடும், திருப்பி எதுவுமே ஒரு பேக்குள்ளே இருக்காது. அதே மாதிரி தான் நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்த நேரமும். நம்மளுக்கு அதுலேயாவது அவருக்கு தெரியும் பேக்குள்ளே எவ்வளோ காசு இருக்குன்னு. நம்மளுக்கு நேரம் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு அதுவும் மறைவானதாக இருக்குது. அப்படி இருக்கும்போதும் நம்ம வந்து முட்டாள்தனம் தான் சொல்லணும். நம்ம வந்து கவனம் இழந்தவர்களாக இருக்கிறது வந்து எவ்வளோ அட்டர்லி லாஸ்ட்டுன்னு எல்லாம் சொல்கிறாங்கல்ல. ஈவினிங் மேலே சத்தியம் பண்ணி பை த ஆஃப்டர்நூன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்கல்ல. அது எந்த அளவுக்கு நம்ம கவனம் இழந்தவர்களாக இருக்கோம். அந்த தங்க காசை தூக்கி வீசிக்கிட்டு இருக்கிறவர் எவ்வளோ பெரிய நம்ம ஒரு ஸ்டூப்பிடு முட்டாள்தனமாக அப்படி பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நம்மளோட அறிவில் அப்படி நினைக்கிறோமோ அதை விட ரொம்ப மோசமான நிலையில தான் நம்ம இருக்கோம் ஒரு ஆளும். இன்ஷால்லா இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இன்ஷால்லா இருக்க போகிற வாழ்க்கை டைமு இப்போ வந்து இப்போ நான் பர்சனலாக எடுத்துக்கிட்டாக்கா, இப்போ ஆவரேஜ் டைம் வாழ்நாள்னு எடுத்துக்கிட்டாக்கா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 50% நெருங்கிடுச்சு, 50% முடிஞ்சிடுச்சு. ஈவன் அந்த 50 மீதி இருக்கிற 50% தான் இருக்கா, இல்லை 10% தான் இருக்கா, இல்லை 1% தான் இருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் கொடுத்த டைமை இன்ஷால்லா இனிமேலாவது சரியான வகையில் சரியான அல்லாஹ் சொன்ன அந்த நன்னறியாளர்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இன்ஷால்லா அல்லாஹ்ட்ட நம்ம பிரார்த்திப்போம். ஆதியில் செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். தூபிலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ்ச்சி கடவுளுக்குரியது. அவரே நம்மளுக்கு ஒரே ப்ரொவைடரு, ஒரே அடைக்கலமாக இருக்காங்க. அவரோட கருணையின் மிக்க கருணையாளராக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஒரு சான்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை கொடுக்குறேன், இந்த பூமிக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த பயானில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேரத்தோட முக்கியத்துவம் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது. மறுமையில் வந்து இப்போ அண்ணன் போன பயானில் எப்பயோ சொன்னது தான். மறுமையில் வந்து அல்லாட்ட கேட்பாங்கல்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க, நான் போயிட்டு நன்னறியான காரியம் செஞ்சிடறேன். அதான் வேல்யூவாக இருக்குது. இப்போ இந்த பூமியில் வந்து என்னத்தை நம்ம இப்போ பெரிய ஒரு படிப்புன்னு எடுத்துக்கிட்டாலோ, இல்லை செல்வமாக எடுத்துக்கிட்டாலோ, இல்லை குழந்தைகளாக எடுத்துக்கிட்டாலோ, எதுவுமே மறுமையில் நம்மளுக்கு நம்ம தூக்கிட்டு போகிற லக்கேஜ் சம்பாதிச்ச இதுன்னு எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஒன்லி இது என்னென்னா நம்மளோட காரியங்கள் இந்த செயல்கள் தான் நம்மளுக்கு லக்கேஜாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே போயிட்டு அந்த டைமை வேஸ்ட் பண்ணவங்களோட கூட்டுற என்னென்னா கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, நான் போயிட்டு நன்னறியான காரியம் செய்கிறேன் அப்படின்னு. ஸோ அதை வந்து நம்ம மனசுக்குள்ளே நம்ம அடிக்கடி நம்ம நினச்சி பார்த்துக்கணும். நம்ம அந்த நிலைமையில் போய் நின்றாக்கா என்ன நிலைமையில் இருப்போம் அப்படிங்கிறத. இப்போ எனக்கு வந்து இப்போ அண்ணன்ட்ட அத்தாட்டா அம்மாட்டெல்லாம் என்னோட அந்த கனவு இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த கனவு வந்து என்னை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா, ஒரு பயத்தை உண்டாக்கி எனக்கு வந்து இன்னும் என்ன நான் சரிப்படுத்திக்கினேன், இன்னும் நான் கவனமாக இருக்குன்னு அப்படிங்கிறத வந்து ரொம்ப எனக்கு ப்ராக்டிக்கலாக கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டின மாதிரி இருந்துச்சு அந்த கனவு எப்படின்னா, நான் சின்னதாக சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ 2 பேர் வந்து என்னை சைட்லேருந்து என்னை அழைச்சிட்டு போகிறாங்க. அதாவது என்னை மரணத்துக்கு அப்புறம், அதாவது மலக்குகள் வந்து என்னை அழைச்சிட்டு போகிற மாதிரியான ஒரு இது. 2 பேர் 2 சைடாக இருக்காங்க. என்னோட கையை வந்து நான் பின்னாடி இப்படி கையை வச்சுருக்கேன். எனக்கு தெரியுது இதான் முடிஞ்சிருச்சு டைமு. அல்லாஹ்கிட்ட அதாவது அப்படியே இந்த லிஃப்ட்டில் போகிற மாதிரி இருக்குது. எனக்கு அப்படியே ஒரு லேயராக அப்படியே மேலே 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 போகிற மாதிரி இருக்குது. போயிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த மேலே போயிட்டே இருந்தது, நின்றுது. நான் இப்படி தலை குனிஞ்சி கீழ் நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு மேல் பக்கம்
அதாவது கடவுளோட ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் நான் வந்து மேலே திரும்பி மேலே பார்க்கல, இப்படியே கீழே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த அந்த செகண்டில் வந்து என் மனசுக்குள்ளே வந்து நான் செஞ்ச தப்புலாம் என்னான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. கடவுள் வந்து இந்த தப்புக்கெல்லாம் என்னை பனிஷ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத வந்து என் மனசு முழுமையாக சொல்லுது. இதான் உனக்கு, திஸ் இஸ் த எண்ட், இதான் உனக்கு முடிவு, இதுக்கப்புறம் உனக்கு சான்ஸே இல்லை, இதுக்கு நீ பண்ண தப்பு எல்லாத்துக்கும் இப்போ நீ வந்து தண்டனை அனுபவிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி எனக்கு பயத்தோட பீக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசுக்குள்ளே அதாவது அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. டக்குன்னு என்ன எனக்கு எனக்கு என்னென்னா, கண்ணுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அதோட திக்னஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வந்துட்டு டக்குன்னு வந்து, அதாவது நம்ம வீட்டுக்கு பின்னாடி பக்கம் இந்த கிரவுண்ட் இருக்குல்ல, இந்த கிரவுண்டுக்கிட்ட வந்து என்னை கொண்டு வந்து போய் டக்குன்னு விட்டுருச்சு. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ வந்து என்னோட மைண்ட் வாய்ஸ் சொல்லுது, இப்போ வந்து உனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது, போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரியான நிலையில தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். இந்த நேரம், இந்த இப்போ அடுத்த 1 மணி நேரம் நம்மளுக்கு இருக்குனாக்கா, இது அந்த அடுத்த 1 மணி நேரம் நம்மளோட சான்ஸு அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுப்போம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சரியான விஷயங்களை பேசுவோம், சரியான விஷயங்களை பற்றி திங்க் பண்ணுவோம், சரியான விஷயங்களை பார்ப்போம். இப்படி எதெல்லாம் நன்னெறியாளர்கள் செயலுங்கிறாங்களோ அதை மட்டும் செய்வோம். மற்றது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு நேரங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. நம்ம அதை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். வக்கீல் முசல்லா தொழுகை நிலைநாட்டுவோம்.